Hi friends, welcome to Go with AI Engineering channel. இது prompt engine சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் ஜீரோ ஷாட் ஃபியூ ஷாட் பற்றி பார்த்தோம். இப்போ அது எக்ஸாக்ட்லி என்ன, எப்போ யூஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜீரோ ஷாட்னா ஏஐ கிட்ட எக்ஸாம்பிள் கொடுக்கணும், டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறது. மூவி ரிவ்யூ எக்ஸாம்பிள், இந்த மூவி ரிவ்யூ பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்லு. ஏஐ தன்னோட ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். ஃபியூ ஷாட், ஏஐ கிட்ட 2 இல்லை 3 எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்குறது. கிளியர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிவ்யூ 1, லியோ மூவி செம மாசாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ. ரிவ்யூ 2, ஜெயிலர் மூவி ஸ்டோரி வீக்காக இருந்தால் செகண்ட் ஆஃப் போராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிவ்யூ. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து ஏஐ பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அக்யூரேட் ஆன்சர் கேட்கணும். அக்யூரசி 60 to 80% இம்ப்ரூவ் ஆகும். இதனால் எப்போ ஜீரோ ஷாட் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் டாஸ்க்கு, ட்ரான்ஸ்லேஷன், சம்மரி, மூவி ரிவ்யூ கிளாசிஃபிகேஷன், பேசிக் கொஸ்டின், இதுக்கு ஜீரோ ஷாட் யூஸ் பண்ணலாம். ஃபியூ ஷாட் எப்போ யூஸ் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் வேணுமா, கன்சிஸ்டன்சி அவுட்புட் வேணுமா, காம்ப்ளெக்ஸ் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு ஃபியூ ஷாட் யூஸ் பண்ணலாம். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தா மூவி ரிவ்யூ வெப்சைட்டுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஜீரோ ஷாட் யூஸ் பண்ணால் ரிவ்யூ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கிளாஸிஃபை ஆகும். ஆனால் ஃபியூ ஷாட்டில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்தா எல்லா ரிவ்யூவும் சேம் அக்யூரேட் டோனில் கிளாஸிஃபை ஆகும். சிம்பிளாக சொல்லலாம், ஜீரோ ஷாட் டெல் ஏஐ வாட் டு டூ, ஃபியூ ஷாட் ஷோ ஏஐ வாட் டு டூ. நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் ஃப்ரைடேயில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கோ வித் இன்ஜினியரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க.